என்னடா பண்ற? என்ன செய்யணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன ஆக்சன் பண்ணி? அஃப்ரா குட்டி நல்லா இருக்கா? நீங்க நல்லா இருக்கீங்களா? கீழே எங்க அம்மா வீடியோ பிடிச்சிருக்கா? எங்க அம்மா வீடியோ பிடிச்சிருக்கா? அஃப்ரா குட்டியை பிடிச்சிருக்கா? இல்லையா? இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? சோ கவலைப்படுமா. ஐயோ தலாணி ஒரு வடை போடலடா, எந்திரிடா. அவனை வச்சுதான் மேட்ச் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு பெட் கவர் எல்லாம் வாஷ் பண்ணேனா, அதனால தலாணி வரலாம் போடல. இல்ல தங்கம், பிரஷ் பண்ணல தங்கம். இவளை வச்சுட்டு நான் வீடியோ எடுக்கிற மாதிரிதான். எந்திரிச்சு கேளு, நீ குட்டியா இருக்கேல, அதனால கீழே டவுன் ஆயிட்ட. எந்திரி. கேளு. எங்க வீடியோ நல்லா இருக்கா? என்னம்மா படிச்ச நீனு? என்ன சப்ஜெக்ட் படிச்ச இன்னைக்கு? கீழே விழுந்துற. அப்ரா குட்டி வந்துட்டு இன்னைக்கு சோசியல் படிச்சிருக்கா. அவங்க அக்கா கூட. அம்மாடி அம்மாடி என்ன செஞ்ச? டிப்பா சிவாஜி கணேசன் மாதிரி. சரி இப்ப நம்ம பேசவா வேணாமா அம்மா? சரி நீ பேசாம இப்ப நீ வெளில போ. இப்போ வீடியோ எடுக்க விட மாட்டேன், வெளில போ. அப்ப பேசாம இரு அம்மா கிட்ட. அம்மா மடியில வந்து உட்காந்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐயோ அல்லாஹ் முடியலையே. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக சேலரி வந்துருச்சான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, அதோட வீடியோ தான் இன்னைக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி நமக்கு சேலரி வந்தது. அப்போவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நமக்கு சேலரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் முன்னாடி எனக்கு மெயில் வந்துருச்சு. ஆனால் க்ரெடிட்டே ஆகலை. ஆனாலும் நம்ம போய் செக் பண்ணுவோம்ல, அதே மாதிரியே நான் டெய்லி போய் ஜிபே ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னடா க்ரெடிட் ஆகலை, மறந்துட்டாங்களோ இல்லை என்ன சொல்கிறது, ஏதாவது மிஸ்டேக் ஆனால் கூட சம்டைம்ஸ் ஸ்டாப் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்கிறாங்களா. அதனால் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 26 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யூடியூப் சேலரி பொறுத்த வரைக்கும் 21லேருந்து 26 வரைக்கும் நமக்கு க்ரெடிட் ஆகும். இருந்தாலும் நம்ம மனசு இருக்குது பார்த்தீங்களா, எப்போ க்ரெடிட் ஆகும்னு யோசிக்கும்ல, அதே மாதிரி தான் நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். டெய்லி போய் செக் பண்ணுவேன். காலையில் எந்திரிச்சோடனே அதுதான் வேலையாக இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு யூடியூப் சேலரி வந்துருச்சு. எவ்வளோ வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,500 வந்துச்சு. அவ்வளோதான் வந்துச்சு. இந்த டைம் எவ்வளோ வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். ஒரு சிஸ்டர் வந்துட்டு நீங்கள் என்ன மொபைலில் வீடியோ எடுக்கிறீங்க, எதில் எடிட் பண்ணுறீங்க அதெல்லாம் கேட்டீங்க. இந்த வீடியோவோட ரொம்ப நாளாக ஒரு சப்ஸ்கிரைபர் பால் கொழுக்கட்டை ரெசிபி அது செஞ்சு ஒரு வாரத்துக்கிட்ட ஆச்சு. ஆனால் எடிட் பண்ணி அப்லோடே பண்ணவே இல்லை. இன்ஷால்லா இந்த வீடியோவோட நான் அப்லோட் பண்ணிடுறேன். பாருங்கள், ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நான் கருப்பட்டியில் பண்ணியிருந்தேன். வெள்ளை மண்டபத்தில் இருக்கும்ல, அதில் தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. நான் கருப்பட்டியில் அதுலேயும் பண்ணுவாங்க, இதுலேயும் பண்ணுவாங்க. கருப்பட்டி வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால மண்டபம் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. நீங்கள் ரெண்டுலேயுமே ட்ரை பண்ணலாம். ரெசிபி வந்துட்டு பின்னாடி வருது. நான் வந்துட்டு எதில் எடிட் பண்ணுவேன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்ஷாட் இருக்கும்ல, அதில் தான் எடிட் பண்ணுவேன். நான் ஃபஸ்ட் டைம் எடிட் பண்ணும்போது நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். எனக்குலாம் எடிட் பண்ணவே தெரியாது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நிறையா வந்துட்டு என்ன சொல்கிறது ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை பார்த்து நம்ம கற்றுக்கிறலாம். எடுத்தோடனே நம்ம எதையுமே ஈஸியாக என்ன சொல்கிறது உடனே லேர்ன் பண்ண முடியாது. ஆனால் கற்றுக்கலாம். என்ன சொல்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு நம்ம கற்றுக்கிறலாம். ஒண்டை வேற தெரிஞ்சிச்சுடா நம்ம சீக்ரெட்டு. நம்ம வீட்டில் இருந்தால் அப்படி தானே இருப்போம். இதுக்காக நான் ஒரு கெட்டப் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன். வீட்டில் நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே வந்துட்டு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு தான். அப்புறம் என்ன சொல்லிட்டு இருந்தேன் மறந்துடுச்சு பார்த்தீங்களா. எடிட் பண்ணுறது இன்ஷாட்டில் தான் நான் எடிட் பண்ணுவேன். ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கைன் மாஸ்டர்ங்கிற ஆப் இருக்குமா, அதில் தான் எடிட் பண்ணுவேன். ஆனால் அதில் அந்த லோகோ வந்துட்டு ரிமூவ் பண்ண எனக்கு தெரியலை. அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண சொன்னாங்க. அது வந்துட்டு என் ஃபோன் வந்துட்டு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிச்சு. அதனால் அதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்ஷாட்டே எடிட் பண்ணுறேன். நீங்களும் இன்ஷாட்லேயே எடிட் பண்ணுங்கள். அதில் இன்ஷாட்னு அந்த வாட்டர் மார்க் இருக்கும்ல, அது போகிறதுக்கு அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆட் பார்த்தாலே வந்துட்டு அந்த வாட்டர் மார்க் போயிடும். நம்ம அஃப்ரா குட்டி வச்சுட்டு பேச முடியுமா? சரி தங்கம். பிள்ளை வந்துட்டு எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? அஃப்ரா குட்டி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கு தானே?
எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கு புள்ள. 100க்கு 100 மார்க் எடுக்கும். என்ன தங்கம்? ஆமா எல்லாரும் எக்ஸாம் பாத்துக்கோங்க. எக்ஸாம் படிக்குது புள்ள, பாத்துக்கோங்க. எப்படி சிக்கிருக்கு தெரியுமா? இவளை வச்சுட்டு நான் வீடியோ எடுக்கணும்னு முடிவு பண்ணதே தவறான செயல் தான். போன் அஃப்ராமா அமைதியா இருப்ப, பேச மாட்டேன். ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ வந்துட்டு நான் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஓப்போன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓப்போ. அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கும், அது எனக்கு தெரியல. இது வந்து அஃபீனத்தா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி எனக்கு கிஃப்ட் பண்ணது. 2 இயர்ஸ் இருக்கும் அப்போ கிஃப்ட் பண்ணாங்க, எனக்கு பர்த்டே கிஃப்ட் பண்ணது. ஆனால் இப்போ வரைக்குமே இந்த ஃபோனில் எந்த ப்ராப்ளமும் வரலன்னு சொன்னோட வந்துட போகுது. நமக்கு தலைவலிக்காது, ஏதாவது ஒரு பெயின் இருக்கிறவங்களுக்கு அப்பா ஆடா கொஞ்ச நாளாக வலியே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா மறுநாளே வலி வந்துடும்ல. அதே மாதிரி ரிப்பேர் ஆகாமல் இருக்குன்னு சொல்லி ரிப்பேர் ஆயிடாத சரியா, உடைய வச்சு தான் பொழுது கழிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு அந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அஃபீனாத்தாவும் பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டோட மொபைல் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24-25 கிட்ட வந்துச்சு இந்த ஃபோனோட ப்ரைஸு. நம்ம காசு கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வாங்கினாலுமே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் காசு அதிகமான மொபைல் தான். அதை விட காஸ்ட்லியான மொபைல்லாம் இருக்குது. பட் நமக்கு நம்ம இதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இது வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியான மொபைல் தான். அதனால் பார்த்து வச்சுக்கிடுவேன். அஃப்ரா குட்டிக்கிட்டலாம் என் ஃபோனை கொடுக்கவே மாட்டேன். அவங்க அத்தா ஃபோனை தான் கொடுப்பேன். ஏதாவது ஒரு 5 நிமிஷம் ஃபோன் கேட்பாளா, அப்போ வந்துட்டு அவங்க அத்தா ஃபோனை கொடுப்பேன், இல்லைன்னா எங்கள் அம்மா ஃபோனை கொடுப்பேன். அந்த மாதிரி தான். என் ஃபோனெல்லாம் யாரும் தொடக்கூடாது, தொட்டால் கொலைக்கேஸில் போயிடுவீங்கன்னு சொல்லிடுவேன். கொடுக்க மாட்டேன் மோஸ்ட்லி. அப்படியே பொத்தி வச்சுக்கிடுவோம்ல, அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் நான் வச்சுக்கிறேன். அதுவும் அஃபீனாத்தா கொடுத்தது கிஃப்ட் இல்லை. அதனால சரி, இப்போ நம்ம சேலரியை சொல்லிடுவோம். எம்பிட்டு வந்துச்சுன்னா இந்த தடவை பார்த்தீங்கன்னா எனக்கு 9500 வந்துச்சு. போன தடவையோட இந்த தடவை டாலர் ஏறினது கொஞ்சம் கம்மி தான். அதனால் எனக்கு 9500 வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த காசில் நான் என்ன பண்ணுவேன்னா, எப்பயும் போல் ஆப்வியஸ்லி ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவேன். என்னால் முடிஞ்சிச்சுன்னா நானே செஞ்சு கொடுத்துருவேன். வாங்கி கொடுக்குறத விட நானே செஞ்சு கொடுக்குறதுல தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே அப்படி தான். நம்மளே குக் பண்ணி நம்ம ரிலேட்டிவ் கொடுக்குறது, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டுக்கு வந்தாங்கன்னா கொடுக்குறது. ரிலேட்டிவ் வந்துட போகிறாங்க, நீ குக் பண்ணுற எனக்கு கொடுத்தா விட்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட போகிறாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நானாக குக் பண்ணி தான் கொடுப்பேன். கடையில் வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் இல்லை, ரொம்ப ரேரு தான். அது ரொம்ப நம்மளாக குக் பண்ணி கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ்ஸு. ரெண்டுமே ஒன்று தான் இல்லை. சரி விடுங்க, இக்னோர் பண்ணிடுங்க. வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது இப்படி தான் இங்கிலீஷ்லேயும் சொல்லுவோம், தமிழ்லேயும் சொல்லணும்னு சொல்லிட்டு. அது ஒரு சந்தோஷம். ஒரு 10 பேருக்கு இன்ஷா அல்லாஹ் என்னால் முடிஞ்சிச்சுன்னா நான் வீட்டிலே குக் பண்ணி கொடுத்துருவேன். இல்லைன்னா கண்டிப்பாக கடையில் வாங்கியாச்சும். என்ன தங்கம், ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துடலாம். சரி அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போல்லாம் ஒழுங்காகவே வீடியோ போட முடியல. அதான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அஃபீனாத்தாவே என்னை கேட்குற மாதிரி ஆயிடுச்சு, ஏன் இப்போல்லாம் வீடியோ எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்குறாங்க. அவங்களுக்கு பிடிக்காது, இந்த ஜாபோலாம் பிடிக்காது. எனக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பர்மிஷன் இல்லாமலாம் நான் போடலை, பர்மிஷன் வாங்கி தான் போடுறேன். ஏன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் வீட்டிலேருந்து ஏதோ ஒன்று பண்ணுறேன், என்னோட லிமிட் க்ராஸ் பண்ணாமல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்களே இப்போ கேட்குறாங்க, ஏன் ஆசை போட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா, ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுள், ஏன்னு எனக்கு தெரியலை, சொல்ல தெரியலை. சரி நம்ம ஜாப் போகலான்னு நினச்சேன், அதுவுமே எனக்கு செட் ஆகலை. இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு போவேன். ஜாபை வந்துட்டு அப்படியே அப்படியே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட மாட்டேன். என் பிள்ளைங்களையும் பார்த்துட்டு என் வீடையும் பார்த்துட்டு எனக்கு டைமிங் செட் ஆகிற மாதிரி ஒரு 5 o'clock 6 o'clock 5:30 அந்த மாதிரி, மேக்ஸிமம் 5:30க்குள்ளே வீட்டுக்கு வர மாதிரி. ஏர்லியாக போயிட்டா கூட சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டோன்னு வைங்களேன், என் பிள்ளைங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அவங்களும் காலையில் வெள்ளனை போயிட்டு சாயங்காலம் ஒரே தெரியாக வண்டி ஓட்டிட்டு வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு ஜாப் தேடிட்டுருக்கேன். இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு ஜாப் கிடைக்கிற மாதிரி இருக்குது. கிடைச்சிச்சுன்னா சைனிங் ஜாபுக்கு போயிடுவேன். என்னம்மா பேசு. சரி, அம்மா வேலைக்கு போயிட்டா நீ என்ன செய்வ தங்கம்? சேர்ல உட்காந்துக்கிருவ. அப்புறம் என்ன செய்வ? அம்மா உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும்? அம்மா தேட மாட்டியா?
வண்டியில போனாலும் சரி. வண்டியில நான் வந்துட்டு நடந்து வேலைக்கு போனா தேட மாட்டாளாம், பைக்ல வேலைக்கு போனா தேடுவாளாம். என்ன கதை பார்த்தீங்களா? என்ன நேர பாத்தீங்களா? அன்னைக்கு நான் ஒரு நாள் வேலைக்கு போனேன்ல, அப்ப வந்துட்டு அழுகலாம் இல்லையா, நல்லா சமத்தா. ஆமா, நல்லா சமத்தா உட்காந்துக்கிட்டு சமத்தா உட்கார்ந்துட்டு செஞ்சுடு. நான் சமத்தா உட்காந்துருக்கு புள்ள. உட்காந்து அம்மா சாப்பாடு கொடுக்க ஊட்டி இருந்திருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒவ்வொரு தடவை நான் கேமரா ஆன் பண்ணும் போது அஸ்ஸலாமு அலைக்கும்னு வந்துடுறா. ஐயோ அல்ல, வலைக்கும் அஸ்ஸலாம் தங்கம். சரி சரி. ம். அஃப்ரா குட்டி வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. என்ன சொல்றது, என்னோட என்ன சொல்றது ஸ்லாங் பிடிக்கும் நிறைய பேருக்கு. ஆனால் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அஃப்ரா குட்டியை பார்த்து தான் நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க. அஃப்ரீன் அம்மா மேலே வந்துட்டு ரொம்ப கேரிங்காக பர்சனலாக மெசேஜ் பண்ணுறவங்களே இருக்காங்க. கரெக்ட் தான் சிஸ்டர், நீங்கள் அஃப்ரீன் அம்மா அவ்வளோ வீடியோவில் காமிக்காதது கரெக்டு தான். ஏன்னா அவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க சட்டு சட்டுன்னு வளர்ந்துருவாங்க. அஃப்ரா குட்டி வந்துட்டு அஃப்ரீன் அம்மா வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கிட்ட இருக்கும் அஃப்ரீன் அம்மா. அவங்க நம்ம சேனலுக்கு வாய்ஸ் ஓவர்லாம் கொடுப்பா, நான் செய்கிற ரெசிபிக்கெலாம் வாய்ஸ் ஓவர் கொடுப்பா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் வீடியோஸ்லலாம் இருப்பா. ஆனால் கொஞ்சம் வளர வளர எனக்கே ஒரு என்ன சொல்கிறது, நம்ம பொம்பளை பிள்ளை என்ன சொல்கிறது, அவளுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்கணும். ஃப்யூச்சரில் வந்துட்டு அவள் ஃபீல் பண்ணக்கூடாது, நம்ம அம்மா வந்துட்டு வீடியோவில் காமிச்சிருக்காங்களே நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணக்கூடாது. அவளுக்கே பிடிச்சும் கூட இந்த என்ன சொல்கிறது, இது அவளுக்கு தேவை கிடையாது. இது எனக்கு நான் ஜாபுன்னு நினச்சி தான் நான் பண்ணேன். இந்த மாதிரி சோஷியல் மீடியா அதெல்லாம் அவளுக்கு தேவை கிடையாது. அவள் உண்டு, அவள் படிப்பு உண்டு, அவள் படிக்கிற வேலைக்கு போட்டும் இன்ஷா அல்லாஹ். நல்லா ஓதி நல்ல பிள்ளையாக இருக்கட்டும், நல்ல லைஃப் கிடைக்கட்டும், அது மட்டும் தான் நல்லா கிட்டதுவாக கேட்பேன். அவளோட கெரியர் பார்த்தீங்கன்னா அந்த படிக்கிற பேஸ்டாக அமையணும், நல்ல ஜாபாக வரணும். ஐயோலா நல்ல ஜாபாக அமையும். 2 பிள்ளையுமே. அஃப்ரா குட்டி பேச மாட்டேன் அம்மா மிரட்டி வச்சாதான் சரி. அப்போ கத்தாம இருக்காங்க. நான் சொன்னா அஃப்ரா குட்டி நல்லா கேட்பா. குட் கேர்ள், சம்மத்து பிள்ளை. அந்த மாதிரி ஒரு கெரியர் பேஸ்டாக தான் அமையணும் இன்ஷா அல்லாஹ். ஓரளவுக்கு பிள்ளைங்களை வந்துட்டு நம்ம ஸ்ட்ராங்காக வளர்க்கணும். அவங்க என்ன சொல்கிறது, ஒரு ஒர்க்கெல்லாம் போகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு என்ன சொல்கிறது தைரியம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் போனால், படிக்க ஸ்கூலுக்கு போனால் மட்டும் தைரியம் வரும்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஒர்க் போயிட்டு அந்த மாதிரி தான் நான் வச்சுக்கணும்னு, என் பிள்ளைய நான் வந்துட்டு அந்த மாதிரி தைரியமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். யாரோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு யாராலையும் டிசைட் பண்ண முடியாது. யாரோட லைஃபை எப்படி வேணால் மாறலாம். அதுக்கு வந்துட்டு என் பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கற்றுக் கொடுக்கணும். அவங்க காலையே அவங்க நிற்கிற அளவுக்கு அவங்க ஹஸ்பண்டோட சம்பளத்தில் தான் பறக்கத்து இருக்குது. இப்போ நானே 1000 வேலைக்கு போனாலுமே என்னோட ஹஸ்பண்டோட காசில் தான் பறக்கத்து இருக்குது எனக்கு. இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை, ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு என்னோட ஆசை. என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது குட்டி குட்டியாக என்னால் முடிஞ்சது செய்யணும்னு என்னோட ஆசை, அவ்வளோதான். மற்றபடி ஒன்று. ஆனால் கண்டிப்பாக பறக்கத் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹஸ்பண்டோட காசில் தான் இருக்குது. அது வந்துட்டு உண்மை தான், அதையும் நான் ஒத்துக்கிறேன். சரிங்களா, அது என்னோட ஆசை, அவ்வளோதான். சரி, நான் சேலரியும் சொல்லிட்டேன். இதுதான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சேலரி. நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒருத்தர் கேட்டிருக்காங்க போல இருக்குது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இதில் நிறையா நெகட்டிவ் இருக்குது, நிறையா பாசிட்டிவ் இருக்குது. உங்களால் எல்லாத்தையும் கடந்து போக முடியும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபேஸ் காட்டாமல் வீடியோ போட்டிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி ப்ராப்ளம் வராதுன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் ஃபேஸ் காட்டியும் போடுறாங்க, காட்டாமலும் போடுறாங்க. ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு அம்மா குட்டி அமைதியாரு. அஃப்ரா குட்டி வச்சு வீடியோ எடுக்க முடியாதுங்க, சாரிங்க. அஃப்ரா குட்டிகிட்ட நான் பேச மாட்டேங்க. சரி, எனக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 9500 தான் வந்துச்சு. 9500 தான் வந்துச்சு. அதில் என்னென்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. 1000 ருபீஸ் வந்துட்டு யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்க எடுத்து வச்சுருவேன். இன்னொரு 1000 2000 பார்த்தீங்கன்னா என் பிள்ளைக்கும், என் சின்ன பிள்ளைக்கும், என் பெரிய பிள்ளைக்கும் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருவேன். ஏதோ இருக்கட்டும், சேவிங்ஸ்ன்னு இருக்கும்ல, அதனால் அஃப்ரீனாத்தாக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும். இப்போதைக்கு கமிட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஊருக்கு போனப்போ கொஞ்சம் கடன் மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்குறது, அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கணும். அந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது. நமக்கு எப்படி காசு வந்தாலும் ஏதாவது ஒரு செலவு வந்துடும் தான் உண்மையாக சொல்ல போனால். நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோமோ. குட்டி
அப்புறா கூட்டி என்னை டென்ஷன் ஆக்குறா, வீடியோ எடுக்கவே விட மாட்டேங்கிறா. நான் பேச ஆரம்பித்தா அவளும் பேசுகிறா. நம்ம எப்படி ஏர்ன் பண்ணாலுமே அது தகுந்த மாதிரி நமக்கு செலவு வந்துகிட்டே தான் இருக்கும்ல, அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஏன்னு தெரியல. இன்ஷால்லா எல்லாமே சரியாக போயிடும், எல்லாமே கடந்து போயிடும், எல்லாமே மறந்து போயிடும், எல்லாமே மாறும், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம பால் கொல்லைக்கட்டை எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு வீடியோவை பார்க்கலாம். அவ்வளோதான் என்னோடய சேலரி டீட்டெயில்ஸு. நிறைய பேர் வந்துட்டு நிறைய வீடியோ போட சொல்கிறீங்க, நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க, வாய்ஸை மிஸ் பண்ணுறீங்க, என்னை என்ன சொல்கிறது அக்கா யாசக்காவை மிஸ் பண்ணுறீங்க, நிறைய அம்மா வந்துட்டு என்னை மிஸ் பண்ணுறீங்க, நிறையா தங்கச்சிங்க, நிறைய அக்காங்க, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நல்ல ஜாபாக கிடைக்கணும், நீங்களும் துவா பண்ணிக்கோங்க. நான் அப்படியே வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட மாட்டேன். சும்மா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்களே, ஒரு நாள் வேலைக்கு அவ்வளோ சீனா, அப்படி இல்லை சிஸ்டர். நான் ப்ராப்பராக ஏதாவது ஒரு ஜாப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லிமிட்டு தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் அங்கே கிழிக்கிறா. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு லிமிட்டு தான். நம்ம ஃபேமஸ் ஆனாலுமே ப்ராப்ளம் தான். ஓரளவுக்கு இப்போ ஒரு வியூஸ் போகிற அளவுக்கு போனாலே போதும். வர்றது இந்த மாதிரி 8,000 9,000 வந்தாலே எனக்கு போதும். அதில் ஏதாவது ஒன்று நான் என் ஃபேமிலிக்கு செலவு பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. அஃபினுக்கு தான் அந்த சில்வர் பட்டன் வாங்கணும்னு ஆசை. பட் அந்த அளவுக்குலாம் நம்ம போவோமா போக மாட்டோமா, நிறுத்திடுவோமா, அதெல்லாம் எனக்கு தெரியலை. ஏன்னா அந்த போகிற போக்கில் நம்ம லைஃப் எப்படி வேணால் எங்கிட்ட வேணால் மாறும். அதனால் தெரியலை, எனக்கு தெரியலை நான் ஸ்டாப் பண்ணுவேனா கண்டினியூ பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஷால்லா நான் வேலைக்கே போனாலுமே ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொட்டீன் விளாக்ஸ் எல்லாம் போடுறேன், அவ்வளோதான். சரி, நம்ம இப்போ பால் கொல்லைக்கட்டை நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லுங்கள். நான் ஷேர் பண்ணிட்டேன். நான் சேலரி வந்தோடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன்னு சொன்னேன், ஷேர் பண்ணிட்டேன், அவ்வளோதான். நிறைய பேர் வந்துட்டு எங்கள் மாமியார்கிட்ட சொல்கிறாங்க நான் 50,000 60,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் சொல்கிறனால வந்துட்டு நான் சம்பாதிச்சா கண்டிப்பாக எனக்கு எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அப்படி சொல்கிறனால அவங்க என்ன நினைப்பாங்க, நான் பொய் சொல்கிறேன், நிறைய காசு வருது ஆனால் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அவங்க ஏதாச்சும் நினச்சிக்கிடுவாங்கல்ல. கண்டிப்பாக நான் நிறையா சம்பாதிச்சா எல்லாருக்குமே கொடுப்பேன். என்ன சொல்கிறது, இப்போ இந்த காசில் கூட நான் கொடுப்பேன். அது என்ன என்கிட்ட இப்போ அது வந்திருக்குன்னா ஒரு 1000 ரூபாயாச்சும் நான் கொடுப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் வந்துட்டு சும்மா ஏதாச்சும் ஒன்று பொருளையை கிளப்பி விட்டு போயிடுறீங்க, குடும்பத்துக்குள்ளே பூகம்பத்தை வெடிக்க வச்சுட்டு போயிடுறீங்க. அவங்களுக்கு அவ்வளோவா அதெல்லாம் தெரியாது, யூடியூப் பற்றி தெரியாது. இப்போ என்னோடய வீடியோஸ்னால் பார்ப்பாங்க, அதுவும் ரெகுலராக பார்க்க மாட்டாங்க. எங்கள் மாமனார் பார்ப்பாங்க, அந்த மாதிரி தான். என் நாத்தனார் அந்த மாதிரி பார்ப்பாங்க. நீங்கள் சும்மா ஏதாவது 50,000 சம்பாதிக்கிற 60,000 சம்பாதிச்சா என்னங்க, எனக்கு நல்லது, என் ஃபேமிலிக்கு நல்லது, நாங்கள் நல்லா இருக்க போகிறோம். சம்பாதிச்சேன்னு சொல்ல போகிறேன் நான், அவ்வளோதான். அலந்தரா எனக்கு வந்தது பார்த்திங்கன்னா 9,500. ஃபஸ்ட்டு வந்துட்டு 10,500 வந்துச்சு, அவ்வளோதான். 1000 ரூபாய் குறைஞ்சிருச்சு இந்த தடவை. அதுவே போதும் அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு வீட்டிலேருந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்ல, எவ்வளோ திட்டு வாங்கி, எவ்வளோ அவமானத்துக்கு நடுவில், எவ்வளோ காசிப்ஸ்க்கு நடுவில், நம்ம முன்னாடி நம்ம பார்த்து சிரிச்சுட்டு பேசினாலுமே பின்னாடி ஏதாவது ஒரு காசிப் பேச தானே செய்வாங்க. அந்த மாதிரியெல்லாம் கடந்து வந்துட்டு தான் நான் இருக்கேன். பரவாயில்ல, பின்னாடி பேசுகிறவங்கள பற்றி நமக்கு என்ன கவலை இருக்குது. நம்ம அல்லாஹ்க்கு உண்மையாக இருந்தால் போதும். யாருக்கும் வந்துட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், நம்ம லைஃபே முடிஞ்சு போயிடும். யாருக்காவது நம்ம கெட்டவங்களா இருக்க தான் செய்வோமே, அதே மாதிரி யாராவது ஒருத்தருக்காச்சும் நம்ம நல்லவங்களா இருக்க தான் செய்வோமே. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நல்லவங்க தான். இப்போ யாராவது உங்களை கேட்டாங்கன்னா நீங்கள் கெட்டவன்னு ஒத்துக்குருவீங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு நல்லவங்க, நான் எனக்கு நல்லவ. நான் திங்க் பண்ணுறது எனக்கு நல்லதாக தோணும், நீங்கள் திங்க் பண்ணுறது உங்களுக்கு நல்லதாக தோணும். இதுவும் வளர்றேன் இல்லை, சும்மா கருத்து சும்மா சொன்னேன். உண்மை தானே. அவங்கவுங்களுக்கு நல்லவங்க. யாராவது அவங்கள வந்துட்டு அவங்களே நெகட்டிவ் பர்சன் அப்படி சொல்ல மாட்டாங்கல்ல, அதே மாதிரி தான் நானுமே. ஆனால் என்கிட்ட இருக்கிற மிஸ்டேக்ஸ்லாம் நான் திருத்திக்கிடுவேன். இப்போ நிறைய பேர் சொல்கிறீங்க, திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். இன்ஷால்லா திருத்திக்க முடிஞ்சால் கண்டிப்பாக திருத்திக்கிடுவேன். அப்படி பெரிய பெரிய மிஸ்டேக்காக இருந்தால் கண்டிப்பாக திருத்தி தான் ஆகணும், அவ்வளோதான். இதுவே லென்த்து வீடியோ போகுது. பால் கொழுக்கட்டை போட்டால் பார்க்க மாட்டாங்களோ, பாதிலே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்களோன்னு வேறு பயமாக இருக்குது. ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்துட்டு போகாது, அதனால தான்.
பரவாயில்ல, பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க. எல்லோரும் துவா பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா வந்துட்டு வேணும்னே வந்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னா எனக்கு தெரியலை. ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐடிக்குள்ளே போய் பார்த்தா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ப்ரொஃபைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்ஷால்லா என்னால் முடிஞ்சிச்சின்னா நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்கன்னா என்னால் குட்டி குட்டியாக என்னால் பெருசாக பண்ணுற அளவுக்கு உங்களுக்கே தெரியும்ல என்னை பற்றி, பெருசாக பண்ணுற அளவுக்கு என்கிட்ட அல்லாஹ் தரல பரக்கத் தருவான், கண்டிப்பாக தருவான், நான் நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறது எனக்கு ஓகே தான். பட் நீங்கள் கிண்டலாக பேசுகிறீங்கன்னா சீரியஸாக யாராச்சும் ஒரு ரூ. 200 கேட்டால் கூட எனக்கு அவங்க பொய் சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டில் தோணுது. அதனால தான் நான் சொல்கிறேன். உண்மையாக யாராவது உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கேளுங்க. இன்ஷால்லா என்னால் முடிஞ்சிச்சுன்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன், கண்டிப்பாக நான் பண்ணுவேன், அப்படிலாம் நான் சொல்லலை. என்னால் முடிஞ்சிச்சு, என்னோட தகுதிக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 சிஸ்டர் மட்டும்தான். நான் 3 சிஸ்டர் செலக்ட் பண்ணேன்னா 2 சிஸ்டர் மட்டும்தான் காசு சென்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சிஸ்டர் வந்துட்டு அவங்க நம்பரே அனுப்பலை, உண்மையாக சொல்லணும்ல, அதனால் சொல்கிறேன். நீங்களும் உங்கள் நம்பரை அனுப்புங்க சிஸ்டர், இன்ஷால்லா நான் சென்ட் பண்ணிடுறேன். சரி, பால் கொழுக்கட்டை அப்படின்னு வந்துட்டாங்களோ, பிள்ளைங்க விளையாட வந்துருக்குங்க. ஏன்னா அந்த ஒரு 3 டேஸாக நான் பைக் ஓட்ட கற்றுக்கிறேன். நான் வந்துட்டு ஓட்டுவேன், பட் பயப்படுவேன். என்ன தங்கம்? சரி, போய் விளையாடுப்போம். யார் இல்லை, ஃபாயிஸா, போய் விளையாடுப்போம், போலாடு. இவளுகளை பருத்தி விடுறதுக்குள்ள நம்ம படுற பாடு இருக்கு பாருங்க. ஒரு 5 நிமிஷம் வீடியோவுக்கு 5 நிமிஷமா அது ஓடுது, 15 நிமிஷமா. ஒரு 3 டேஸாக வந்து வண்டி ஓட்ட கற்றுக்கிறேன். நான் வந்துட்டு அஃப்ரீனாத்த பின்னாடி உட்காந்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பயப்படாமல் ஓட்டுவேன். ஏன்னா ஸ்பீட் பிரேக்கெல்லாம் இருக்கும், டேர்ன் பண்ணுறதுலாம் அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, அதனால் பயப்பட மாட்டேன். தனியாக நானாக செல்ஃபாக ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அஃப்ரீனாத்த எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சப்போஸ் உனக்கு ஏதாவது ஜாப் கிடச்சிச்சின்னா, அவங்களுக்கு என்ன சொன்ன மாதிரி யூடியூப் பிடிக்காது, நான் வேலைக்கு போகிறது பிடிக்காது, ஆனால் எனக்கு பிடிக்குன்றனால அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நான் வந்துட்டு எனக்கு பிடிச்சது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆசை. எவ்வளோ நல்ல ஹஸ்பண்ட் இல்லை? எங்களுக்கும் சண்டைலாம் வரும், தாறுமாறு தக்காளி சோறாக சண்டை போடுவோம். என்ன சொல்கிறது, திட்டுறது, அந்த மாதிரி தான். யாராவது சண்டை போடாமல் இருப்பாங்களா? சண்டை போட்டு சமாதானம் ஆகிறது கூட ஒரு மாதிரி லவ் தான் இல்லை? அந்த மாதிரி தான் நிறையா சண்டை போடுவோம். ஆனால் நான் பேச மாட்டேன்ப்பா, அஃப்ரீனத்தா வந்து பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறையா நன்மை. யார் வந்துட்டு ஃபஸ்ட்டு போய் வந்து பேசுகிறாங்களோ அவங்களுக்கு எப்பயுமே நிறையா நன்மை தானே. அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போடுற என்ன சொல்கிற நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நம்ம உண்மையிலே ரொம்ப என்னமோ ஏதோ ஒரு நல்லது செஞ்சுருப்போம் போல இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா அஃப்ரீனத்தா மாதிரி ஒரு பர்சன்லாம் என் லைஃப்பில் கிடச்சிருக்காங்க. அதுக்குன்னு அவங்ககிட்ட எந்த மைனஸுமே இல்லையா அப்படின்னா, எல்லார்கிட்டயும் மைனஸ் இருக்குங்க. என்கிட்டயும் மைனஸ் இருக்குது, அவங்ககிட்டயும் மைனஸ் இருக்குது, உங்ககிட்டயும் மைனஸ் இருக்கலாம். அந்த மாதிரி தான். எல்லார்கிட்டயும் ஏதாவது ப்ளஸ்ஸுன்னு ஒன்று இருந்தால் மைனஸுன்னு ஒன்று இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி தான். நான் வேலைக்கு போனேன்னா, பைக் ஓட்டினேன்னா கொஞ்சம் வந்துட்டு சீக்கிரமாக ஏர்லியாக வீட்டுக்கு வந்துடுவேன்ல. நீயும் பார்த்தீங்கன்னா தைரியமாக இருக்கணும், பைக்கில் ஓட்டணும். திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்படி சொல்லும்போது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஏன் இப்படி சொல்கிற, லூஸ் மாதிரி பேசுகிறீங்களே பாருங்க, வரையிட்ட பாருங்க, இப்போ லூஸ் மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இல்லை, நீயுமே ஓட்ட பழகிக்கணும். பாப்பாவை திடீர்னு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா, நீயே வண்டி நிற்குதுன்னா நான் தூங்கிட்டு இருந்தேன்னா எடுத்துகிட்டு போய் கூப்பிட்டு வந்துடுவேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு அழகான குடும்பம், அன்பான ஹஸ்பண்ட், அழகா 2 பரக்கத்தா பிள்ளைய கொடுத்துருக்கான் அல்லாஹ். அதெல்லாம் நான் பத்திரமா பார்த்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். அவ்வளோதான். என் பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு அவங்களையும் டேக் கேர் பண்ணிக்கிட்டு, என் ஜாபையும் டேக் கேர் பண்ணிக்கிட்டு, என் ஹஸ்பண்டையும் நல்லா பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஜாப்பு நான் தேடி இருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி டீச்சிங் ஃபீல்டில் இருக்கலாம். அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். எடுத்தோடனே நமக்கு டீச்சிங் ஃபீல்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் என்ன, நான் டீச்சிங் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு சேலரி ரொம்ப கம்மியாக கிடைக்கும். இப்போ நான் போன ஜாப் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் கிளினிக்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு 25 கிட்ட தரேன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம இப்போ அதுலேருந்து பாதி தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பரவாயில்ல, நம்ம ஃபேமிலி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல. அங்கே போனோன்னு வைங்களேன், எனக்கு இப்போ வரைக்கும் என்னை கூப்பிட்டாங்க. பட் என்னால் போக முடியலை, சாரி தான் சொல்ல முடிஞ்சிச்சு அவங்களுக்கு. ஏன்னா 11 to 8 வீட்டுக்கு வர 9 ஆயிடுது. பிள்ளைங்கள பார்க்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஃபேமிலி கேர்ள் என்ன சொல்கிறது, ஒரு பொண்ணுக்கே பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வேறு, கல்யாணம் ஆகிறதுக்கு பின்னாடி வேறல்ல. அதனால் நம்ம ஃபேமிலி பார்த்துக்கணும். அப்போனா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா என் கூட எங்கள் மாமியார் இல்லை,
பாப்பாவை இப்போ எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு போகிறேன், அவங்களே எவ்வளோ நேரம் பார்த்துக்குருவாங்க. அது மாதிரி நிறையா இருக்குது. பாப்பாவும் என்னை மிஸ் பண்ணுவா, நானும் அவளை மிஸ் பண்ணுவேன். ரொம்ப உளறிக்கிட்டு இருக்கேன். சரி முடிச்சிடலாம் சரிங்களா? பால் கொழுக்கட்டை இதோட அட்டாச் பண்ணவா வேணாமான்னு தெரியலை. இல்லைன்னா இதோட இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் உடனே பால் கொழுக்கட்டை வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அப்லோட் ஆக ரொம்ப டைம் எடுக்குமா, அதனால தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் தான் என் ஃப்ரெண்ட், சிஸ்டர், அம்மா எல்லாருமே. எங்கள் அம்மா கிட்ட கூட நான் அவ்வளோவா என்ன சொல்கிறது, ரொம்ப ஷேர் பண்ண மாட்டேன். அது அப்படியே வளர்ந்துட்டாங்க. எங்கள் அம்மா கண்டிஷனாக வளர்ப்பாங்களா, அதனால் அப்படியே ரொம்ப க்ளோஸ். எங்கள் அம்மா கூட கேட்பாங்க, எல்லாரும் பெத்ததாகிட்ட எப்படி ஷேர் பண்ணுறாங்க, நீ ஷேர் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 90s கிட்ஸ் மோஸ்ட்லி வந்துட்டு ரொம்ப ரேர் தான் அம்மா கிட்ட வந்துட்டு எல்லாமே ஷேர் பண்ண. அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. பட் நான் அப்படி இல்லை. நான் ஏதாவது சொல்லி அம்மா கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் தாட்டாக இருக்கலாம் மேபி. அந்த மாதிரி தான் நான் யோசிப்பேன். எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாதவங்க, எங்கள் அத்தா உடம்பு சரியில்லாதவங்க, நம்ம ஹார்ட் பேஷண்ட் எங்கள் அத்தா. அதனால் எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி. சந்தோஷமாக இருக்கா கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஏதாவது சேட்னஸ்னால் கண்டிப்பாக ஷேர் பண்ண மாட்டேன். அவ்வளோதான். என் அஃப்ரீனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாளுங்க, நீ பார்க்குறாளுங்க அசிங்கமாக போயிடும் அப்புறம். சரி இதோட முடிச்சுக்கிறலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பால் கொழுக்கட்டை வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.